ஆங்கில கல்வி. வில்லியம் பெண்டிங் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்ட போது பண்பட்ட உயர்தட்டு இந்தியர்கள் பலர் ஆங்கில கல்வியை விரும்புவதை கணக்கில் கொண்டு அவர் தாமஸ் பாப்பிங்டன் மெக்காலேயை அன்றிருந்த கல்விக் குழுவின் தலைவராக நியமித்து கல்விக்கான ஒரு வரைவு கொள்கையினை தயாரித்து வழங்கும்படி கோரினார். அதாவது என்னென்னா, வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்படுறார். அப்போது அவர் பார்க்குறார், நிறைய இந்தியர்கள், அதாவது பண்பட்ட உயர்தட்டு இந்தியர்கள்னு சொல்கிறாங்க, அந்த இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா பலர் ஆங்கில கல்வியை விரும்புவதை பார்த்தீங்கன்னா பார்க்குறார். சரிங்களா? ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கல்வியை பார்த்தீங்கன்னா விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறார். அதனால் வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 2 பேர்த்த கூப்பிட்றார். தாமஸ் பாப்பிங்டன் அப்படின்னு ஒருத்தர், மெக்காலே அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கூப்பிட்றார். இந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு, நான் உங்களுடைய கல்விக்குழுவோடைய தலைவராக பார்த்தீங்கன்னா நியமிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்தியாவுக்கு கல்விக்கான ஒரு வரைவு கொள்கையை நீங்கள் தயாரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போதைய இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் நியமிக்கப்பட்ட வில்லியம் பெண்டிங் பார்த்தீங்கன்னா சொல்கிறார். சரிங்களா? ஸோ வில்லியம் பெண்டிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப மரியாதை இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, சதி ஒழிப்பை பார்த்தீங்கன்னா அவர் தான் கொண்டு வந்தார். ராஜாராம் மோகன் ராய் அவர்கிட்ட பேசி இதை கொண்டு வந்தார். இதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் பெண்டிங்கை பொறுக்காம பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்றி பார்த்தீங்கன்னா அதை தடுத்திருக்காரு. அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா கல்வி, ஸோ அந்த கல்வி வரத்துக்கு காரணமாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் தான். அதை பார்த்தீங்கன்னா ஒரு வரைவை கொண்டு வந்தவர் மெக்காலே அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்திய கல்வியோடைய வரைவு குழுவின் தலைவர் பார்த்தீங்கன்னா மெக்காலே. சரிங்களா? ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கல்வி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொண்டு வந்தார். சரி, இப்போது வில்லியம் பெண்டிங் பார்த்தீங்கன்னா பாப்பிங்டன் கிட்டேயும் மெக்காலே கிட்டேயும் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வரைவு கொள்கையை தயாரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கல்வி முறை எப்படி இருக்குது, தமிழ் இருக்குது, நம்மளுடைய லாங்குவேஜ் படிக்கிறோம், அப்புறம் இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு அப்படின்னு படிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் படிப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா +1 +2 போயிட்டோம் அப்படின்னா பயாலஜி குரூப் அப்படின்னு என்ன, தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், அவங்களுடைய பயாலஜி குரூப் இருக்கும். சரிங்களா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படியே கம்ப்யூட்டர் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா பயாலஜி மட்டும் இருக்காது, அவங்களுக்கு கம்ப்யூட்டர் இருக்கும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் இருக்கும். ஸோ ஆர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் செட்டிங். இந்த குரூப்புனா இதுதான், ஃபஸ்ட்டு டு 10th இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் இருக்குது இல்லைங்களா, ஒரு கொள்கை இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு வளைவு கொள்கையை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தவர் இந்த மெக்காலே அப்படிங்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு. அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், மெக்காலே 1835ஆம் ஆண்டு தனது புகழ்பெற்ற கல்விக்கான வரைவு கொள்கையை தயாரித்தார். ஸோ மெக்காலே என்ன பண்ணுறார் அப்படின்னா தனது புகழ்பெற்ற கல்விக்கான வரைவு கொள்கையை எப்போ தயாரிக்கிறார் அப்படின்னா 1835ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறாரு. இந்த வரைவு கொள்கையின்படி அரசாங்கத்தின் கல்விக் கொள்கையின் நோக்கம் இந்தியாவின் பூர்வீக மக்களிடையே ஐரோப்பிய இலக்கியத்தையும் அறிவியலையும் மேம்படுத்துவது ஆகும். இந்த வரைவு கொள்கையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அரசாங்கத்துடைய கல்விக் கொள்கையின் நோக்கம் இந்திய பூர்வீக மக்கள்கிட்ட ஐரோப்பிய இலக்கியத்தையும் அறிவியலையும் மேம்படுத்துறது. அதாவது என்னென்னா, கிட்டத்தட்ட நம்ம நாகரிகத்தை பார்த்தீங்கன்னா சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு யூரோப்பியன் நாகரிகம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா மேலே புகுத்துற கணக்கு தான் இது பார்த்தீங்கன்னா அதுதான் இது. சரிங்களா? அறிவியலை மேம்படுத்துவதாகும். இதனை கற்பிக்க ஆங்கில மொழியினை பயன்படுத்த வேண்டும் எனவும் மெக்காலே பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தியிருக்காரு. சரி, இப்போ நான் ஒரு வரைவு கொள்கையை பார்த்தீங்கன்னா தயாரித்து கொடுத்துட்டேன், இதை ஆங்கில மொழியில் தான் எல்லாரும் கற்கணும் அப்படின்னு மெக்காலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறார். ஏன்னா அதை நீங்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்லையும், ஆந்திராவில் தெலுங்குலையும், அங்கே கேரளாவில் மலையாளத்துலையும், கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கன்னடத்துலையும் பார்த்தீங்கன்னா படிக்கலாம் இல்லையா. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்துங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி புக்கை பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் மெக்காலே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கல்வியை கற்பிக்க ஆங்கில மொழியினை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு மெக்காலே அறிவுறுத்தியிருக்காரு. பெண்டிங் மெக்காலேவுடைய வரைவு கொள்கைக்கு ஒப்புதல் அளிச்சிட்டாரு. அதோட என்ன பண்ணியிருக்காருன்னா, கல்விக்கான நிதியை இனி ஆங்கில மொழி கல்விக்கு மட்டுமே செலவிட வேண்டும் என்றும் முடிவு செய்தார். யார் இதை பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. பெண்டிங் மெக்காலேயின் வரைவு கொள்கைக்கு ஒப்புதல் அளிச்சுட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது கல்விக்கான நிதியை ஆங்கில வழி கல்விக்கு மட்டும்தான் செலவிடணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காரு. யாராவது தமிழில் படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவித்தொகையோ அவங்களுக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா செலவிடக்கூடாது அப்படின்னும் ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார். இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொழி பற்ற குறிக்குது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மொழியில் பார்த்தீங்கன்னா நம்ம பற்று வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க மொழியில் பார்த்தீங்கன்னா பற்று வச்சுருக்காங்க, அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க.
அப்போ அவங்க லாங்குவேஜில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. படிக்கிறதும் படிக்காததும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பம். ஆனால் படிக்கிறது தான் நல்லது. சரிங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மொழியில் நம்ம கல்வி கற்றாலும் சரி, நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறது ரொம்பவும் முக்கியம். அப்போ இங்கிலீஷில் தான் இருக்குது, நான் தமிழில் தான் படிப்பேன், ஒத்த காலில் நின்றுருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற முடியாது. கண்டிப்பாக இங்கிலீஷில் கொடுக்குறாங்க, சலுகை கிடைக்குது அப்படின்னா இங்கிலீஷில் அறிவை வளர்த்துக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கல்வி.